ஹாய் கைஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமே முடிஞ்சு அடுத்து இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுல இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான கம்ப்ளீட்டான ஆன்சர் கீயை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ அந்த ஆன்சர் கீயை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம 1 மார்க்ஸ்க்குள்ள ஆன்சர் சொல்லிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்துடலாம். Who said imperialism is the highest stage of capitalism? So imperialism அப்படிங்கிறது கேபிட்டலிசமோட ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெனின் ஓகேவா. அடுத்து the first huge crash in the US stock market occurred on எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 நவம்பர் 1928. சதி வாஸ் அபாலிஷ்ட். சதி வந்து எப்போ ஒழிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1829ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்டர் ரிசைன்ட் இன் 1939. இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். The colonial government of India entered the war without consulting the elected Congress minister. இது அதுக்கான கரெக்டான ரீசன் தான். அந்த காரணத்துக்கு தான் அவர் வந்து பதவி விலகு காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணாங்க ஓகேங்களா. இப்போ போத் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்ட். ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். Who set up the சத்தியாகிரகா கேம்ப் இன் உதயவனம் நியர் மெட்ராஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா டி பிரகாசன். ஓல்டர் அலுவியம் சாயில் அப்படின்னாவே அது வந்து பாங்கர் தான். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காசஸ் ரெயின்ஃபால். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால ரெயின்ஃபால் அதிகமா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல. The first nuclear power station was commissioned in Maharashtra. That is the most populous state in India. இந்தியாவில ரொம்ப பாப்புலஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலஸ் உத்தரப்பிரதேஷ். டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னா அது வந்து நமக்கு பீகார் ஓகேங்களா. செகண்ட் ஸ்டாபிள் ஃபுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லட் தான். ஹூ கேன் நாமினேட் ஒன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான். மெக்மோகன் லைன் இஸ் த பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இல்ல எஃப்ஐபி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்கு இல்லையா, அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1991 தான். அண்டர் விச் டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் யூனிஃபார்ம் டாக்ஸ் இஸ் என்ஷூர்டு அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுவதும் ஒரே டாக்ஸ் தான் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிபிள் என்டிட்டி, ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள், ஜாலியன் வாலாபாக், மோச்சிங் லாங் இப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க. ஐஎஸ்டி, அதுக்கப்புறம் டிஸ்டிங் சீசன்ஸ், தேரி, நேஷனல் இன்கம், பிரிக்ஸ், அப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 5 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் அனலிசிஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வேலூர் ரிவால்ட், சுவாதசி மூமெண்ட், இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் கேட்கலாம், தமிழ்நாடும் கேட்கலாம். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், 2 மார்க்ல கூட கேட்கலாம். ரிவர் காவேரி அண்ட் ரிவர் கங்கா ரெண்டுமே படிச்சுக்கோங்க. சாலியன் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பிடிஎஸ், இதெல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் கீ பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல ஃபில்லப்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்டிங்யூஷன் கொஸ்டின்ஸ், கிவ் ரீசன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா அடுத்ததான் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன் அண்ட் மேப் இதுக்குமே கம்ப்ளீட்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மேப் எல்லாம் உங்களுக்கு இமேஜ் எடுத்து போட்டிருக்கோம். 8 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 8 மார்க் மேப். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ இதை வச்சே நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி செகண்ட் மிட்டம் போட்டிருக்கோம், இப்போ ஆஃப் இயர்லி போட்டோம், ஃபர்ஸ்ட் டிவிஷனும் போட்டோம், இப்போ செகண்ட் டிவிஷனும் போட்டிருக்கோம். இந்த 4 கொஸ்டின் பேப்பர் படிச்சாவே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க இதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ ப்ரிப்பேர் பண்றது, பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுமே படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பாங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா.